Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளான ஒரு டிசைனா பேங்கிள் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ரெண்டு பேங்கிள் எடுத்துர்க்கேன். ரெட் கலர் த்ரெட் போட்டு டை பண்ணி வச்சிருக்கேன். அந்த ரெண்டு பேங்கிளும் சேர்த்து கம் போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நடுவுல இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. வளையலுக்கு நடுவுல ரெண்டு வளையலுக்கும் நடுவுல கம் தடவிட்டு ஸ்டோன் செயின் ஓடுறேன் சுத்திரோம். சுத்திரம் ஒட்டி முடிஞ்சதும் முனையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா செயினை இப்போது வளையலோட ஒரு ஓரத்தில் ஒரு வளையல் எடுத்துக்கோங்க. அங்கே இந்த மாதிரி சைடை கம் தடவிட்டு க்ரீன் கலர் பால் செயின் ஒட்டிக்கோங்க. சைடு அந்த மாதிரி ஒட்டிட்டு மீதியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் க்ரீன் கலர் பால் செயின் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒட்டிக்கோங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஈஸியாக இருக்கும் ஒட்டுறதுக்கு. ஒட்டிட்டு கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒட்டிட்டு அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு ஒட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கேப் விட்டு ஒன்று ஒன்றா கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒரு சைடு ஃபுல்லாக, அதாவது ஒரு பேங்கிள் ஃபுல்லாக. நான் இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இன்னொரு பேங்கிள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கிராஸாக கம் தடவிக்கோங்க. கலர் ஸ்டோன் செயின் ஓட்டுறேன் நான் இங்கே. அதே மாதிரி சைடாக ஒட்டி கட் பண்ணிக்கோங்க மீதியாக. இப்போ எத்தனை ஸ்டோன்ஸ் இருக்குன்னு பார்த்து நீங்கள் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணிவிட்டு லைனாக ஒட்டிகிட்டே வாங்க. அதே மாதிரி ஒட்டி பண்ணிக்கோங்க. ஒரு சைடு வந்து க்ரீன் கலர் பால் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடு வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். சென்டரில் ஒயிட் கலர் ஸ்டோன் செயின், ஆனால் கிராஸில் இருக்கிறது வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் அதை ஒட்டிகிட்டே இருக்கேன். கேப் விட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வளையல் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இது வந்து ஸ்டார் ஷேப்பில் இருக்க ஹோல் வச்ச பிளாஸ்டிக் குந்தன். இது வந்து ஒரு சைடு வளையலுக்கு நம்ம ரெண்டு க்ரீன் கலர் குந்தன்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி கம் தடவி ஒட்டிகிட்டே வாங்கலாம். இன்னும் நமக்கு இடையில கேப் இருக்குது. அந்த கேப்பில் ஃபுல்லாக இந்த மாதிரி கம் 1 by 1 தடவிக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி வளையல் சுற்றி ஒரு சைடு ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ஒரு சைடு ஃபுல்லாக நான் ஒட்டிட்டேன். இப்போது 2 வளையல் எடுத்துருக்கேன். மெல்லிஸ் வளையல் கோல்டன் கலர் நூல் சுற்றி எடுத்துருக்கேன். அதில் வந்து அங்கங்கே இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. 4 பக்கம் கம் தடவிருக்கேன். மறுபடியும் அதுக்கு சென்டரில் கம் தடவிக்கோங்க. 8 பக்கம் சமமாக கம் தடவிட்டு இந்த மாதிரி சேம் அதே பிளாஸ்டிக் குந்தன் ஓட்டுறேன். ஹோல் வச்ச ஸ்டார் ஷேப் பிளாஸ்டிக் குந்தன் இது. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க, இடம் விட்டு. இதே மாதிரி இன்னொரு வளையலுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட பேங்கிள் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.